கட்சியை ஆரம்பிச்சிட்டீங்க, கட்சியை பதிவு செய்யணும். கட்சியை பதிவு செய்ய இந்தியாவில் தேர்தல் கமிஷன் கொடுக்குற விதிமுறை என்ன தெரியுமா? ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். எப்போ கட்சி ஆரம்பிச்சிங்க அந்த ஃபோட்டோ, அதற்கான ஆதாரங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் லோட் பண்ணி அனுப்பிட்டு ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அந்த ஃபோட்டோ ஆரம்பித்ததுக்கான இது, இப்போ எத்தனை மெம்பருங்க, யார் யார் கையெழுத்து போட்டாங்க, இது மாதிரி நிறைய விதிமுறைகள் இருக்குது. அதை எடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட்லேயே அனுப்பிடலாம். ஆனால் விஜய் ஏமாற்றக்கூடிய ஒரு கூட்டம் டெல்லிக்கு போகிறாங்க. இங்கேருந்து டெல்லிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் கட்சியை ஆரம்பித்து நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம்ல. நாங்கள்லாம் ஒரு நாள் கூட டெல்லிக்கு போகலையே, நாங்கள் எப்படி வாங்கினோம்? அப்போ விஜய்கிட்ட கணக்கு காமிச்சு பொருள் 2-3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் நாங்கள் டெல்லிக்கு போகிறோன்னு ஒரு கூட்டம் இங்கேருந்து ஃப்ளைட்டில் போய் ரூமில் தங்கி அங்கே போய் யார்கிட்ட கிளார்க்கு தான் வாங்குவான். அங்கே போய் என்ன தேர்தல் கமிஷனர்கிட்ட பதிவு செஞ்சதை நீங்கள் நேரடியாக கொடுக்க முடியுமா? எப்படி ஏமாத்துறீங்க பாருங்கள். விஜய் கூட இருக்கிறவங்க நேரடியாகவே போக தேவையில்லை.